ஹாய்ங்க, இது ஒரு வீக்கெண்ட் எடுத்த வீடியோ தாங்க. வீக்கெண்ட்னாவே லேட்டாக தான் எந்திரிப்போம். காலைல மாவு இல்லை இட்லி தோசை ஊற்றுறக்குன்னு சொல்லிங்க நைட்டே பிளான் பண்ணி கொஞ்சம் பச்சை பயிர் ஊற வச்சுட்டேங்க. சரி காலைல எழுந்துச்சி பச்சை பயிர் தோசை போட்டுக்கலாம்னு நினச்சேன். சரின்னு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால பச்சை பயிர் சலாடாக மாற்றியாச்சுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதோடய பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட் துருவுனது, அதுக்கப்புறம் உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்குங்க. சரி ஒரு நாள் சலாடோடு முடிச்சிட்டேன். அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக மாவு தேவைன்னு கையோட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வெள்ளை சோளம் தான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிங்க வெள்ளை சோளம் தான் ஊற வச்சுருந்தேன். வெள்ளை சோளத்தில் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் இருக்குங்க. செரிமானத்துக்கு நல்லது, இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, எலும்புகளை நல்லா வலுப்பருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உணவில் சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் சோளம், 2 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்துங்கிற கணக்கில் ஊற வச்சு ஆட்டி எடுத்துங்க. தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமான கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்குங்க. சரிங்க, இங்கே சேனலும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோவிலும் பயணம் தொடரும். நன்றி.